Happy Sabbath. Like புது குவார்ட்டர் புக்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்கா? ஓகே, இல்லாட்டி எடுத்துகிட்டு வராங்க. லெசன் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு ஸ்மால் ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ரிக்வெஸ்ட் பிரதர் நார்மன் டு ஆஃபர். Okay, Sabbath school 10:35 ஸ்டார்ட் பண்ணுறோம். வில் ட்ரை டு ஃபினிஷ் இட் அட் தி ஏர்லியஸ்ட். இன்னைக்கு கன்வீனியன்ஸ் சர்வீஸ் வேறு இருக்கு இல்லையா? ஸோ எந்த லாஸ்ட் குவார்டர் எது முடித்தோம்? என்ன டாபிக் லாஸ்ட் குவார்டர்? Relationship with God. So in the quarter is going to be quite exciting topic. 1 Corinthians and 2 Corinthians. Okay, Paul பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலி பால்னாலே இட் வில் பி ஹைலி டாக்ட்ரினல், கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸைட்டிங் தான் நான் நினைக்கிறேன். ப்ளஸ் 1 Corinthians has நிறையா டாபிக்ஸ் இருக்குது அதில். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி எக்ஸைட்டிங். இந்த வாட்டி இந்த குவார்ட்டருடைய அந்த இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லாட் ஆஃப் தட் இந்த ஃபஸ்ட் லெசன்லேயே கவர் பண்ணுறாங்க. ஆனால் மெயினாக இதில் என்ன பார்க்க போகிறோன்னா தட் இட் இஸ் அ டைம் ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம் சூன் இல்லையா? அட்வென்டிஸ்ட் நம்மளுடைய பேர்லேயே தி அட்வென்ட், வி வெயிட் ஃபார் தி அட்வென்ட். ஸோ அப்போது ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வர முன்னாடி சர்ச் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த 1 Corinthians புக்லேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த கொரிந்தியன்ஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் என்ன வரும்னா யூனிட்டி ஆஃப் த சர்ச், யூனிட்டி இன் கிரைஸ்ட் ன்ட்டு பார்க்குவோம். ஸோ பிஃபோர் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கணும்? யூனிட்டி இன் சர்ச் இருக்கணும். எதுக்குன்னா அப்போ தான் the Holy Spirit will be shed on everyone. ஸோ இது மாதிரி நிறையா கான்செப்ட்ஸ், ப்ராக்டிக்கல் கான்செப்ட்ஸ், சர்ச்சில் எப்படி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், எப்படி பால் ஹேண்டில் பண்ணார், இதுதான் இந்த குவார்ட்டர் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த குவார்ட்டரை வந்துட்டு யார் மெயினாக கான்ட்ரிபியூட் பண்ணார்னா, பேர் காம்ப்ளிகேட்டட் பேர் ஆக்சுவலி நம்மளுக்கு இந்தியன்ஸ்க்கு. Okay, it is Adinalton Tavares de Aguiar. Okay, so அவர் வந்துட்டு he has done his PhD, நியூ டெஸ்டமெண்ட்டில் PhD பண்ணியிருக்கிறாரு. இப்போ வந்துட்டு அவர் பிரேசிலில் இருக்கிறார் ஃப்ரம் 2010. ஸோ அவருடைய தாட்ஸ் ப்ராசஸ் தான் நம்ம வந்துட்டு இந்த குவார்ட்டர் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெசனுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடும். ஃபர்ஸ்ட் லெசன், பால்ஸ் மினிஸ்ட்ரி இன் கொரிந்த். ஓகே, ஸோ ஒரு முக்கியமான டெக்ஸ்ட் நம்மளுக்கு மெமரி டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஆக்ட்ஸ் 18, 9 and 10 படிக்கிறீங்களா? ஓகே, இதை பற்றி நம்ம ஃபியூ படிக்க போகிறோம்.
ஆனால் இது வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு பவுலுக்கு வந்துட்டு ஜீசஸ் வந்துட்டு பவுலை என்கரேஜ் பண்ண டெக்ஸ்ட். அவர் கொரிந்தில் இருக்கும் அது வந்த வசனம் தான் நம்மளுக்கு மெமரி டெக்ஸ்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ சாட்டர்டே லெசனுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போகலாம். ஓகே, ஸோ வில்லியம் கேரி எல்லாருக்கும் தெரியும், இஸ் அ கிரேட் மிஷனரி. அவர் வந்துட்டு அவருடைய ப்ரொஃபஷன் என்னவாக இருந்துச்சுன்னா காப்லர். ஓகே, ஷூஸை ரெடி பண்ணுறது. ஓகே, ஸோ காப்லராக இருந்தார். இப்போ வேணால் காப்லர் இஸ் அ வெரி லோ வேல்யூட் ஜாப்னு இருந்தாலும் அந்த டைமில் இட் வாஸ் அ மீனிங்ஃபுல் பிஸ்னஸ். ஓகே, ஸோ அந்த பிஸ்னஸாக இருந்துச்சு. ஆனால் அவர் சொன்னாராம், மை ரியல் பிஸ்னஸ் இஸ் ஆக்சுவலி வின்னிங் சோல்ஸ். ஓகே, ஏசு கிறிஸ்துவுக்காக ஜனங்களை கூப்பிட்டு வர்றது தான் என்னுடைய முக்கியமான வேலைன்னுட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாராம். பவுல் பார்த்தாலும் அதே தான். அவருடைய ப்ரொஃபஷன் என்னவாக இருந்துச்சு? வாட் வாஸ் இஸ் ப்ரொஃபஷன்? டென்ட் மேக்கர். ஓகே, ஸோ அது அவருடைய ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அவருடைய ரியல் பிஸ்னஸ் என்னவாக இருந்துச்சு? வின்னிங் பீப்புள் ஃபார் கிரைஸ்ட். அதுதான் இருந்துச்சு. ஸோ இந்த வீக்கில் வந்துட்டு பவுல் வந்துட்டு கொரிந்த் பட்டணத்தில் அவர் பண்ண மினிஸ்ட்ரியை ஒரு ஸ்லைட் கிளிம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த கொரிந்தில் இருந்த சர்ச்சை நம்ம பார்த்தோன்னா ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஒரு நார்மல் சர்ச் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு அந்த சர்ச்சில் வந்து நிறைய பிரச்சனைங்க இருந்துச்சு. அந்த டைமில் அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த டைமில் இருக்கிற சர்ச்சஸில் பிரச்சனை இருக்கா? கண்டிப்பாக பிரச்சனைங்க இருக்குது இல்லையா? ஃபியூ கிளிம்ஸஸ் நம்ம விட்னஸ் டைம்லேயும் நம்ம கேட்டோம். ஃபியூ ப்ராப்ளம்ஸ் சர்ச்சஸில் இருக்கிறதும் நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த லெவலுக்கு இருந்துச்சா இல்லையா நெட்டு பார்க்கணுன்னா இந்த கொரிந்தியன்ஸ் சாப்டரை நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, இந்த எல்லா பிரச்சனையும் பவுல் வந்துட்டு எப்படி ஃபேஸ் பண்ணாரு நெட் பார்க்கணுன்னா 1 Corinthians 2:2 படிப்போமா? 1 Corinthians 2:2. For I determined not to know anything among you save Jesus Christ and Him crucified. இந்த எல்லா பிரச்சனையும் அவர் மீட் பண்ணது எப்படின்னா, அவர் அனதர் லைன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் ப்ளே பண்ணியோ இன்ஃப்ளூயன்சஸ் யூஸ் பண்ணியோ எதுவுமே இல்லை. இந்த எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணது எப்படின்னா, ஏசு கிறிஸ்து அவர் நம்மளுக்காக கொடுத்த அவர் நம்மளுக்காக குரூசிஃபை ஆனார்ல, அந்த ஒரு அப்ரோச்சில் மட்டும்தான் அவர் வந்துட்டு he met all this problems. So with that introduction நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சண்டே லெசனுக்கு போகலாம். Sunday lesson topic, Paul, a God called apostle of Jesus. 1 Corinthians 1:1 படிச்சோன்னா அதில் என்ன போட்டிருக்கோன்னா, Paul called to be an apostle of Jesus Christ. First question, அப்போஸ்தலர்கள்னா யார்? Who is the apostles? Called. Okay. இன்னொரு கொஸ்டின், அப்போஸ்தலர்ஸ்க்கும் டிசைபிள்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அப்போஸ்தலர்ஸ்க்கும் டிசைபிள்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? They are trained. Disciples வந்து still under training. Okay. Where are the points? Okay, Jesus timesல அப்போஸ்தலர்ஸ்க்கும் டிசைபிள்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? Apostles were chosen by God. They were following. Daniel says the 12 were called as the apostles. Okay, so this is a classic doubt. In fact, last week even Shekina came and asked, apostles na yaru? Okay, so practically பார்க்கலாம். Mark 3:14 நீங்கள்
அதர் தென் கேஜேவி வேறு வேர்சஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஎஸ்வி வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் அந்த 12 பீப்புள் செலக்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு he called them as apostles. ஓகே, ஸோ 3:14 போட்டிருக்கோம், நான் இஎஸ்வியில் படிக்கிறேன். and he appointed 12 whom he also named apostles. ஓகே, ஸோ அந்த 12 people they were called as the apostles. அவங்க இன்னும் என்ன கடவுள் யூஸ் பண்ணாங்கன்னா, so that they might be with him and he might send them out to preach. ஸோ இந்த apostles ஜீசஸ் கூடயே இருந்தாங்க, ஸ்டார்டிங் டு எண்டிங் ஜீசஸ் கூடயே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஆஃப்டர் ஜூடஸ் பிட்ரே பண்ணிட்ட பிறகு அந்த ஜூடஸுடைய பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யார் சூஸ் பண்ணாங்க? நிறைய டிசைபிள்ஸ் இருந்தாங்க. ஆனால் யார் ஸ்டார்டிங்லேருந்து கூடவே இருந்தாங்களோ அதுலேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணலான்னுட்டு தான் செலக்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் 1:21 to 22 பார்க்குறீங்களா? Acts 1:21 to 22. ஸோ அவர் பேப்டிசம் ஆகின டைம்லேருந்து யாரெல்லாம் கூட இருந்தாங்கன்னுட்டு அப்படி பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ஆனாலும் ப்ளஸ் அவருடைய ரிசரக்ஷன் அதாயிட்டு பேர் அவங்களோட பேசியிருக்கணும் அப்படின்ட்டு நிறையா பாயிண்ட்ஸை கேதர் பண்ணுறாங்க. ஆனால் பால் அவருடைய லெட்டர்ஸில் பால் 1 Corinthians 1:1 பார்த்தோன்னா he calls himself an apostle. எதுக்குன்னா that Jesus spoke to him. ஓகே, ஆஃப்டர் ரிசரக்ஷன் ஜீசஸ் பேசினாங்கன்னுட்டு வித் தட் ஹீ டெல்ஸ் தட் ஐ எம் ஆல்சோ அன் அப்போஸ்டல்னுட்டு பார்க்குறாங்க. ஆனாலும் அவர் எப்படி சொல்வார்? இது இயேசு கிறிஸ்துவுடைய சித்தத்தினால த்ரூ த வில் ஆஃப் காட்னுட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம 1 Corinthians 1:1 படிச்சிட்டோம். ரோமன்ஸ் 1:1 பார்ப்போமா? ஓகே, ஸோ அவர் அப்போஸ்தலர்னுட்டு சொல்லிட்ட பிறகு இது நான் ஒரு பிரசிடெண்ட், ஓகே நான் இந்த யூனியனுக்கு பிரசிடெண்ட், இந்த டிவிஷனுக்கு பிரசிடெண்ட், ஜிசிக்கு பிரசிடென்ட்னுட்டு அவர் சொல்லாமல் அவர் என்னன்னு சொல்கிறாரு? இஸ் அ சர்வெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, அப்போ இங்கே ஒரு பொசிஷன் அவருக்கு வந்த உடனே அவர் என்னன்னு சொல்கிறார்? ஐ எம் அ சர்வெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ன்னுட்டு தான் அவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து கூட கடைசி காலத்தில் அவர் என்ன பண்ணார்? இன்றைக்கி நம்மளுக்கு கம்யூனியன் இருக்குது, சீஷர்களுடைய காலு கழுவுறதுக்கு அவங்க வந்தாங்க. ஜீசஸ் இதுதான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்துட்டு when you want to be a leader you have to be a servant, எல்லாருக்காகியும் ஒரு சேவகனாம் இருக்கணும்னுட்டு தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ இன்னும் இந்த ஊழியத்துக்கு அவரை யார் கூப்பிட்டாங்கன்னுட்டு நம்ம பார்க்கணுன்னா கலாத்தியர் 1:1. ஸோ இந்த 1 Corinthians நம்ம படிக்கும்போது இது பவுலுடைய அந்த இன்ட்ரடக்ஷனை பார்க்குறோம். அவர் வந்துட்டு he calls himself as the apostle but as a servant of God. ஆனால் யார் அவரை அழைச்சாங்கன்னுட்டு சொல்கிறாங்க? இட் வாஸ் காட் ஹிம்செல்ஃப். ஓகே, ஹூ கால்ட் மீன்னுட்டு அவருடைய எல்லா பாயிண்ட்ஸும் அவர் சொல்கிறார். ஸோ இது மட்டும் இல்லை, கலாத்தியர் 1:15 நம்ம பார்த்தோன்னா அவர் என்ன சொல்கிறார்? என்னை கடவுள் எப்போ அழைத்தார்னுட்டு, தாயின் வயிற்றில் இருக்கும்போதே என்னை அழைத்தார்னுட்டு அவர் சொல்கிறார். இன்னும் அது எப்படி வந்தார்னுட்டு, இது நாட் பிகாஸ் நான் பயங்கர எஜுகேட்டடாக இருக்க போகிறேன்னுட்டு இல்லை, இட் இஸ் ஒன்லி பை த கிரேஸ் ஆஃப் காட் ன்னுட்டு அவருடைய க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம். இப்போ நம்ம படிச்சிட்டோன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் பிஇ படிச்சுட்டேன், எம்இ படிச்சுட்டேன், நான் எம்பிஏ படிச்சுட்டேன்னுட்டு.
இவருடைய கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் சொல்றார், நான் அப்போஸ்தலர், நான் ஒரு சர்வெண்ட், என்னை கடவுள் அழைத்தாரு, கடவுளுடைய கிருபையினால அழைத்தாருன்னுட்டு அவருடைய கிரெடென்ஷியல்ஸ் பால் கீழே இதெல்லாம் டைட்டில்ஸ் அவரை பற்றி இருக்கு. ஸோ 1 Corinthians 15:8 நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் உயிர் தெழுந்த பிறகு நிறைய பேர் பார்த்தாங்க நெட்டு. அதுல கடைசியாக யார் பார்த்தாங்களாம்? பால். அதான் 15:8 போட்டிருக்கு. and last of all he was seen of me also as of one born out of due time நெட்டு பார்க்குறோம். இந்த இயேசு கிறிஸ்து அவரை அழைத்த பிறகுதான் அவர் வந்துட்டு என்னென்னு பண்ணார், ஜீசஸ் அக்செப்ட் பண்ணி அவர் ஒரு அப்போஸ்தலரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார்னுட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லை, he gives himself another title also. 1 Timothy 2:7 நம்ம பார்த்தோன்னா that I am a teacher of the Gentiles in faith and verity. நான் ஒரு டீச்சரா நான் இருக்கிறேன்னுட்டு அவருடைய இன்னொரு டைட்டில் அவர் கொடுக்குறார். அதே மாதிரி 2 Timothy 1:11 பார்த்தோன்னா I am a preacher, I am appointed a preacher. Okay, I am appointed a preacher and an apostle and a teacher of the Gentiles. So அவருடைய டெசிக்னேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்குடைய லெசனில், சண்டே லெசனில் அதை தான் கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோன்னா பவுலுடைய லைஃப்பில் சென்டராக யார் இருந்தாங்கன்னா, எல்லா டைட்டில் சொல்லிட்டாரு. ஓகே, அவருடைய லைஃப்பில் சென்டர் யார் இருந்தாங்க? ஜீசஸ் 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 தான் இருந்தாங்க நெட்டு பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அவருடைய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்கட்டும், அவருடைய தேங்க்ஸ் கிவிங்ஸ் எல்லாத்துலேயும் he keeps mentioning that Jesus is the center of my life நெட்டு மோர் தென் 9 times in 9 verses அவர் ஸ்பெசிஃபை பண்ணுறாரு நெட்டு சொல்கிறார். ஸோ இந்த ஜீசஸை தான் அவரை அழைத்த ஜீசஸ். ஓகே, அவரை மதர்ஸ் வூம்லேருந்து அவரை கூப்பிட்ட ஜீசஸை தான் அவர் எல்லா இடத்துலையும் அவர் ப்ரொக்ளைம் பண்ணார். while he was called to be an apostle, they were யாரெல்லாம் அவர் போய் பிரசங்கம் பண்ணாரோ அவங்க எல்லாரும் ஃபேத்ஃபுல் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஆனால் இந்த லெசனில் இது போட்டிருந்து இஸ் அ PhD பர்சன், ஆனால் இங்கே ஒரு ஸ்மால் டிஸ்டிங்விஷன் அவர் போட்டிருக்கிறார். I just wanted to stress that. ஸ்ட்ரெஸ் இல்லை, ஒரு கேள்வியாக கேட்கணுன்னுட்டு. while he was called to be an apostle to the people to whom he was preaching, they were called to be faithful followers of Jesus in whatever capacity to which the Lord called them. என்ன டிஃப்ரென்ஸ் கொண்டு வர்றார் இது லெசனில் லாஸ்ட் செகண்ட் பேராகிராஃபில் இருக்குது. he was called to be an apostle, ஆனால் யாருக்கு அவர் போய் ப்ரீச் பண்ணுறாரோ they were called to be a faithful followers of Jesus. What does this mean? We all are disciples. Okay, is there a difference, Anna? Yeah. So I think on the difference is being brought out. Okay, எல்லாருக்கும் சேம் டைப் ஆஃப் கிஃப்ட்ஸ் இருக்கா? ஐ திங்க் பால் நம்ம படிக்க போகிறோம், கொரிந்தியன்ஸில் அதெல்லாம் படிக்க போகிறோம். எல்லாருக்கும் சேம் டைப் ஆஃப் கிஃப்ட்ஸ் இருக்கா? ஆமாம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே அழைக்கப்பட்டிருந்தது they have been called to be followers. ஸோ அவங்களுக்கு இருக்கிற அழைப்பில் அவங்க எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டாக இருக்கணும். இல்லாதது தேடிட்டு போகிறதும் இல்லை. வாட் யூ ஆர் நாட் கால் ஃபார், டோன்ட் கோ ஃபார் தட். பட் வாட் ஜீசஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னா, பி அ ஃபாலோவர் சின்சியர்லி. உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்களோ ஃபுல்ஃபில் தட் கிஃப்ட் ப்ராப்பர்லி. பால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பண்ணாங்க. அதுதான் இங்கே லெசனை எண்ட் பண்ணும்போது சண்டே லெசன், வாட் இஸ் யோர் காலிங்? ஓகே, உங்களை கடவுள் எதுக்காக அழைத்திருக்கிறார்? வாட் இஸ் யுவர் காலிங்னுட்டு ஒரு கொஸ்டினோட இந்த லெசனை எண்ட் பண்ணுறாங்க.
யாராவது anything? Anybody wants to share anything? To fulfill God's purpose with your gifts. ஓகே, உங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்குறாங்களோ ஓகே அந்த கிஃப்டோட நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். வேற ஏதாவது சொல்ல வரீங்களா? ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றினாங்கன்னு வேதம் சொல்லுது. அதுபோல் எல்லாரையும் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தேவனுடைய காரியத்தை செய்தாங்கன்றதும் இல்லை இல்லைங்களா? அழைக்கப்பட்டவர்களும் சில பேர் பின்தங்கி போயிட்டாங்க. இதை ஐ திங்க் லெசனில் அது இன்னும் கொஞ்சம் ரிலேட்டடாக சொல்கிறாங்க. வாட் இஸ் யுவர் காலிங் அண்ட் ஹவு டு யூ நோ தட் இட் இஸ் யுவர் காலிங்? ஓகே, இன்னும் கேட்குறாங்க, இஃப் யூ டோன்ட் திங்க் யூ ஹாவ் ஒன், why not go right now and ask him to show you the work? ஸோ இன்னும் ஒரு கொஸ்டினாக இருக்குன்னா நம்ம எல்லாரும் கேட்கலாம், கடவுளே என்னுடைய காலிங் என்ன? ஸோ அதுக்கு ஐ திங்க் நம்ம ஆன்சர் கொடுக்க முடியாது. ஆனால் ஒன் திங் இஸ் வெரி கிளியர், எவ்ரி ஒன் இஸ் கால்ட். பைபிள் இஸ் கிளியர், ரைட் இன் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி earth God has chosen us to be holy within him. இல்லையா? கடவுள் நம்மளை செலக்ட் பண்ணிட்டார் கண்டிப்பாக, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் நம்மளுடைய காலிங் என்னன்னுட்டு சம்டைம்ஸ் அங்கிள் நம்ம பார்த்தோன்னா பைபிளில் சம் பீப்புள் ஆர் கால் ஃபார் ஒன்லி ஒன் ஒர்க். ஒரே ஒரு வேலை செய்கிறதுக்காக தான் அவங்களுடைய லைஃப் லாங் வெயிட்டாக இருக்கலாம். நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம பைபிளில் எடுக்கலாம். ஓகே, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஆஸ்க் காட்னுட்டு தான் கொடுத்துருக்குறாங்க இந்த லெசனில். ஸோ லெட்ஸ் ஆஸ்க். எஸ், யா, ஐ திங்க் சம் ஆஃப் தெம் நம்மளுக்கு வந்துட்டு பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு தான் நம்ம என்ன செஞ்சோன்னுட்டு சம்டைம்ஸ் தெரியலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சிருக்கணும், தட் வி ஆர் இன் கிரைஸ்ட். இஃப் யூ கெட் டு நோ இட் இஸ் பெட்டர். இஃப் யூ கெட் டு நோ. ஆனால் அன்னி சொன்ன மாதிரியே தான் தட் சாரி, அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன், மறந்துட்டேன். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். திருப்பி ஞாபகம் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஓகே, மண்டே லெசன் ஃப்ரம் ஏத்தன்ஸ் டு கொரிந்த். ஓகே, ஸோ இது வந்துட்டு பால் உடைய ஐ திங்க் இந்த லெசன்ஸ் எல்லாம் படிக்கும் போதும் ஐ திங்க் நம்மளுடைய காலிங்ஸும் நம்மளுக்கு ஞாபகம் வரலாம். ஓகே, ஸோ ஃப்ரம் ஏத்தன்ஸ் டு கொரிந்த். ஓகே, ஸோ அப்படின்னா பவுல் வந்துட்டு இந்த கொரிந்த் பட்டணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, அவருடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தாராமா? ஏத்தன்ஸ் பட்டணத்தில் இருந்தாராம். இது ஃபுல் இன்சிடெண்ட் நம்ம பார்த்தோன்னா ஆக்ட்ஸ் 17 சாப்டரில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம்.
ஓகே, ஒரு நல்ல ஸ்டோரிஸ். ஓகே, பிள்ளைங்களுக்கு ஸ்டோரிஸ் சொல்லணுன்னா ஆக்ஸ் புக்லேருந்து நிறையா ஸ்டோரிஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா ஆக்ஸ் 16th சாப்டர்லேருந்து 16th வேர்ஸ்லேருந்து நம்ம பார்த்தோன்னா நிறையா பவுல் வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். எங்கே போயிருப்பாருன்னா இந்த அத்தெனியன்ஸ் அந்த அந்த ஏத்தன் அந்த ஊருக்கு அவர் போயிட்டு அங்கே போய் அவர் பேசிகிட்டு இருப்பார். என்ன பேசிகிட்டு இருப்பார்னா, அங்கே நிறையா ஸ்காலர்ஸ் இருப்பாங்க. ஒரு இடம் ஆரியோபகஸ், அந்த ஆரியோபகஸில் அவங்க போயிட்டு இருக்கும்போது நிறையா பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்வார். இன்ஃபேக்ட் அங்கே கடவுளை பற்றி இன்னும் தெரியணுன்னா அவர் சொல்கிற அந்த ஃபியூ பாயிண்ட்ஸும் நல்ல இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஓகே, ஆனால் அங்கே பார்க்கணுன்னாலும் அவர் எதுக்கு அங்கே ஏத்தன்ஸ்க்கு அவர் போனார்னா, அவர் ஒரு பிளான்டு ஜேர்னியாக அங்கே இருக்கல. இதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார்னா, ஏத்தன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பேரியான்னுட்டு ஒரு பட்டணத்தில் இருந்தார். அங்கே வந்துட்டு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிடுச்சு. எல்லாரும் பாலை அடிக்கிறதுக்கு விரோதமாக இருக்கிறதுக்கு இருந்தாங்க. உடனே டிசைபிள்ஸ் என்ன பண்ணாங்க, பாலை சேவ் பண்ணுறதுக்காக அனுப்பி விட்டாங்க. வெளியே அனுப்பி விட்டு அங்கே ஏத்தன்ஸ் பட்டணத்துக்கு வந்தால் அங்கே அவர் சும்மாவாக இருந்தார். அங்கே ஆல்ரெடி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நேற்று இவர் இங்கே சும்மாவாக இருந்தார்னா இல்லை, அங்கே வந்துட்டு அங்கேயும் போன உடனே அவர் பேச ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு என்ன ஆகும்னா, அங்கே அவருக்கு திருப்பி ஒரு கால் வரும். அந்த ஏத்தன்ஸில் என்ன பண்ணினா எல்லா சினோகாகில் போனார், மார்க்கெட் பிளேசஸில் போனார். அங்கே எல்லாம் போயிட்டு ஜீசஸை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜீசஸ் பற்றி பேசும்போது ரிசரக்ஷன் பற்றி பேசினாங்க. அங்கே ரிசரக்ஷன் பேசும்போது தான் அவருக்கு வந்துட்டு என்ன ஆச்சு, நிறைய பேர் அங்கேயும் அவரை அப்போஸ் பண்ணாங்க. அப்போஸ் பண்ணிவிட்டு ஓகே யூ கோ, நம்ம அப்புறம் உன்னுடைய டாக்டரினை பற்றி நம்ம கேட்குறோம்னுட்டு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்துட்ட பிறகு தான் அதுங்க தேர்ஸ்டே லெசனில் வரும். அங்கே அவருக்கு ஒரு கால் வரும், கொரிந்துக்கு போகலான்னுட்டு. ஸோ அங்கேருந்து தான் அவர் கொரிந்த் பட்டணத்துக்கு அவர் போவார். ஸோ அங்கே கொரிந்தியன்ஸில் இருக்கும்போது அவர் நிறைய ஃபேமஸ் வேர்சஸ் அவர் சொல்வார். ஆக்ஸ் 18:11 நம்ம பார்த்தோன்னா அங்கே எவ்வளோ வருஷம் இருப்பார் கொரிந்த் பட்டணத்தில், மோர் தென் 1.5 year அவர் அங்கே இருப்பார். அங்கே இருந்துட்டு தேவனுடைய வசனத்தை எல்லார் இடத்துலையும் அவர் சொல்லிட்டு இருப்பார். ஸோ 1 Corinthians 2:2 பார்த்தோன்னா ஆஸ் வி ஆல்ரெடி ரெட், அவர் என்னன்ட்டு சொன்னார், எல்லா இடத்துலையும் அங்கே என்ன தெரியணும்னு படிப்பார். 1 Corinthians 2:2 படிங்க. ஓகே, ஸோ அங்கே இருந்த ஃபுல் காம்ப்ளிகேஷன்ஸில் அவர் என்ன பிரசங்கம் பண்ணணுன்ட்டு அவர் பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் எங்கே போனாலும் பிரச்சனை, அவருக்கு அப்போசிஷன்ஸ் இருக்கும்போது I think he planned only to share about Jesus Christனுட்டு பார்க்குறோம். I think இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. I think it's coming up in the next lessons. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணுன்னா மண்டே லெசனில் த சிட்டி ஆஃப் கொரிந்த். அந்த கொரிந்த் பட்டணம் எதை மாதிரி ஒரு பட்டணம்னு பார்த்தாங்கன்னா, இட் வாஸ் ஒரு சாலிட் மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரி. இட் வாஸ் ஒரு நல்ல ஒரு பெரிய சிட்டியாக இருந்துச்சு. இட் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் சென்டர் ஃபார் த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட், ரினவுண்ட் ஃபார் இட்ஸ் ப்ராஸ்பரஸ் காமர்ஸ். அங்கே நிறையா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு பயங்கர ஆக்டிவாக போயிட்டு இருந்துச்சான். இன்னும் என்னென்னா, அந்த ஏத்தன்ஸ் பட்டணத்துக்கு இட் வாஸ் எ காம்படிஷன். அந்த ஏத்தன்ஸ் பட்டணமும் எப்படியா இருந்துச்சு, ஒரு பயங்கர ஒரு பிஸ்னஸ் சென்டராக இருந்துச்சு. அதுக்கு ஒரு காம்படேட்டிவ் சிட்டியாக பார்த்தோன்னா கொரிந்த் பட்டணம். கிட்ட பார்க்கணுன்னா ஒரு பெங்களூர் எடுத்துக்கலாம். பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கும் லாட் ஆஃப் காம்படிஷன்ஸ் போயிட்டே இருக்கும், ஆர் சென்னைக்கு. அது மாதிரி ஒரு காம்படேட்டிவ் சிட்டியாக தான் இது இருந்துச்சு. ஸோ இந்த பட்டணத்தை ரோமன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணாங்க, அப்புறம் திருப்பி கெட்டினாங்க. அதெல்லாம் நிறையா பாயிண்ட்ஸ் இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கொரிந்த் பட்டணத்தில் அந்த பிஸ்னஸ் நல்லா ஆக்டிவாக இருந்தது. எப்படின்னு பார்த்தோன்னா 2 harbors இருந்துச்சு. ஸோ இவங்க எடுப்பாங்க, கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாம் எதுக்கு பவுல் வந்துட்டு இந்த பட்டணத்தை சூஸ் பண்ணார்?
ஸோ அவர் ஒரு மிஷினரி மைண்டட் இல்லையா. இப்போ நம்மளும் போயிட்டு ஓகே ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஊழியம் பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் அப்படியே பண்ணாமல் பால் மாதிரி ஒரு பிளான்டு பர்சனாக இருக்கணும்னுட்டு இந்த லெசனில் இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஒரு பிஸ்னஸ் சென்டராக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், அங்கே ஜனங்க வருவாங்க போவாங்க இல்லையா, வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, அப்போ அங்கே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க கேட்குவாங்க. ஸோ அதனால காஸ்பல் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னுட்டு சொல்லுவாங்க. அந்த அப்போஸ்தலர்ஸ்னுட்டு நம்ம சொல்லும்போது இப்போ நம்ம ஒரு கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம் இல்லையா, அந்த 12 அப்போஸ்தலர்கள் பண்ண ஊழியத்தினால தான் கிறிஸ்டியானிட்டி இப்போ இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஜஸ்ட் 12 people in that olden days without இன்டர்நெட்டு, வித்தவுட் டெக்னாலஜி, வித்தவுட் ஃப்ளைட்ஸு, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஃபுல் வேர்ல்டுக்கு அவங்க காஸ்பலை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஸோ எப்படி பண்ணாங்கன்னா they were planned, not unplanned. ஓகே, என்ன நடக்குது அப்படியே பண்ணிக்குவோம், வந்த போது அப்படியே பார்த்துக்கலாம்னுட்டு இல்லை. they were completely planned இதுன்னுட்டு தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இது மட்டும் இருக்குல்ல, இட் வாஸ் நாட் ஒன்லி ஒரு பயங்கர பிஸ்னஸ் சென்டர் மட்டும் இருக்குல்ல. 1 Corinthians 8:5 படிக்கிறீங்களா? ஓகே, அந்த பட்டணத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, எப்படி இப்போ பெங்களூரில் நிறைய காட்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த டைமில் அந்த பட்டணத்தில் there were many gods, நிறைய டீட்டிஸ் இருந்தாங்க, நிறைய டெம்பிள்ஸ் இருந்துச்சு, ஒரு கடவுளுக்கு ஒரு டெம்பிள்ஸ் அப்படி இருந்துச்சு, நிறைய இஜிப்ஷனுடைய காட்ஸ் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ். அகெயின் பெங்களூருக்கு அது ரிலேட் ஆகுதானா, நல்லாவே ரிலேட் ஆகுது இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நிறைய மோசமான பழக்கங்களும் அங்கே இருந்துச்சு. அந்த இண்டிவிஜுவல்ஸ் பீப்புள்ஸ் அவங்களுக்குள்ளேயும் மோசமான குணங்கள் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதை பற்றி ஐ திங்க் வரப்போகிற லெசன்ஸில் நிறையா பார்ப்போம். லைக் தேவர் வெரி Corinth was also known for its sexual licentiousness. இப்போது அந்த செக்ஷுவல் இம்மாரலிட்டி வந்துட்டு அங்கே ரொம்ப இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் இஸ் ஆல்சோ ஃபில்ட் வித் தட் இல்லையா. ஸோ அதை மாதிரி ஒரு பிளேசஸில் தான் ஊழியம் பண்ண போனார். ஸோ அப்போ பவுல் போனது வந்துட்டு இட் வாஸ் நாட் லைக் போனார் சர்ச்சில் பேசினார் எல்லாரும் மாறிட்டாங்க ஈஸியாக இருந்துச்சுன்னா இல்லவே இல்லை. இட் வாஸ் அ சேலஞ்சிங் பிளேசஸ்னுட்டு தான் பார்க்குறோம். நிறைய ஐடாலட்ரி, நிறையா மோசமான இம்மாரல் பீப்புள் ஓகே பார்க்குறோம். இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த 7th 8th சாப்டரில் பார்த்தீங்கன்னா அந்நிய ஜனங்களுக்கு கூட இப்படி மோசமான ஜனங்க இருக்க மாட்டாங்க, அது மாதிரி ஜனங்க சர்ச்சுக்குள்ளே இருந்தாங்க நிட்டு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வேற ஜனங்க நிட்டு இல்லை, சர்ச்லேயும் இதை மாதிரி மோசமான ஜனங்க இருந்தாங்கன்னுட்டு தான் பார்க்குறோம். ஸோ இட் வாஸ் சேலஞ்சிங் பிளேஸ், பயங்கர ஒரு கஷ்டமான ஒரு பிளேஸில் தான் இருந்தாங்க. அதுதான் ஒரு கொஸ்டினாகவும் கேட்டிருக்கிறாங்க கடைசியில், வாட் சேலஞ்சஸ் இன் டுடேஸ் கல்ச்சர் கேன் மேக் இட் ஹார்ட் டு ப்ரீச் த காஸ்பிள், ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கம் செய்கிறதுக்கு, அவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு என்ன நம்மளுடைய கல்ச்சரில் எதெல்லாம் சேலஞ்சஸாக இருக்குன்னுட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. எனி பாயிண்ட்ஸ் சொல்கிறீங்களா? எதுவும் சேலஞ்சஸ் இல்லையா?
எஸ் எஸ் யா ஸோ ஆமாம் கண்டிப்பாக அதெல்லாம் மீன் காட் லெட் him இன் தோஸ் திங்ஸ் ஆல்சோ நெட்டு பார்க்கலாம். இன்னும் இப்போ இந்த காலத்தில் நம்மளுக்கு சேலஞ்சஸ் பார்த்தோன்னா ஐ திங்க் பார்க்கலாம். ஃபேமிலிஸ் ஆர் broken, ஏன்னா ஃபேமிலிஸ் ஆர் பிஸி, ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ், இதெல்லாம் வந்துட்டு தெர் ஆர் வேரியஸ் சேலஞ்சஸ். ஆனால் பால் ஆல்சோ ஃபேஸ் சேலஞ்சஸ். அப்போ பைபிள் நம்மளை என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது? சரி, ஊழியம் பண்ண போகிறோன்னா பைபிள்லேருந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர்ஸ் இருக்குது. கடவுள் நம்மளோட பேசுவார், அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாருன்னுட்டு தான் ஒரு என்கரேஜ்மெண்ட் நம்ம இந்த லெசன்ஸில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் இந்த லெசனில் நம்ம பார்த்தோன்னா, வெனஸ்டே லெசன்ஸில் நம்ம பார்த்தோன்னா, பால்க்கு வந்துட்டு இந்த கொரிந்த் பட்டணத்தில் ஸ்பெசிஃபிக்லி அவருடைய ஊழியம் வந்துட்டு இட் வாஸ் நாட் ஈஸி, இட் வாஸ் டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சாம். ஆக்ஸ் 18:6 படிக்கிறீங்களா? ஆக்ஸ் 18:6. ஓகே, அங்கே சும்மா இருக்கல எல்லாரும், they were blaspheming him. ஓகே, they reviled him னு வேறு இதுலேயும் சொல்கிறாங்க. ஓகே, இது யாருங்கன்னா அந்த இடத்துல இருந்த அந்த ஜியூஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமாக அப்போஸ் பண்ணுவாங்க பாலில். ஸோ அதுக்கு தான் அவர் சொல்லுவார், சரி நான் உங்களை விட்டு நான் இனிமேல் எங்கே போக போகிறேன், நான் ஜென்டைல்ஸ் அந்நிய ஜனங்களுக்கு மிடில் நான் போகிறேன்னுட்டு. அங்கே அந்த பிளாஸ்ஃபீம்னுட்டு அங்கே சொல்லும்போது அந்த வேர்ட் ஒரு ஆளுக்கு மேலே இன்ஸ்டெட் ஆஃப் காட் ஒரு ஜனங்களுக்கு மேலே அந்த வேர்டை யூஸ் பண்ணாங்கன்னா வாட் இட் மீன்ஸ் இஸ் தே இன்டென்ட் டு ஸ்டெயின் பால்ஸ் ரெப்யூட்டேஷன். அவருடைய ரெப்யூட்டேஷனை அப்படியே தூக்கி கீழே போடணும் இல்லையா? அவன் இப்படி அவன் அது இதுன்னுட்டு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? they were blaspheming him, they were putting his reputation down. அதனாலேயே அவருக்கு வந்துட்டு ஊழியத்தை பண்ணுறதுல என்ன ஆகிட்டு இருந்துச்சு, ஒரு தடையாக அது இருந்துச்சு. and this prevented him from succeeding in his missionary endeavors. ஸோ அவருக்கு வந்துட்டு ஃபுல்லாக பயங்கரமாக சக்ஸஸ் கிடச்சிச்சின்னுட்டு இந்த லெசனில் போடல. அது வந்துட்டு அவருக்கு ஒரு பிளாக்கேடாகவே இருந்துச்சு. ஆனாலும் அவருக்கு என்ன வந்துச்சு, சக்ஸஸ் ஃபுல்லாகவே இல்லைன்னுட்டு இல்லை. அவர் போன உடனே அவர் என்ன பண்ணுவார்னா ஃபர்ஸ்ட் எல்லா இடத்துல ஒரு ஈஸி என்ட்ரி எங்கே இருந்துச்சுன்னா சினகாக்ஸ். இப்போ நம்மளும் இப்போ எங்கேயாவது வேறு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுறோம் இருந்துச்சுன்னா யாரும் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு மார்க்கெட்டில் போய் நான் நின்று பண்ணுறேன்னா யாருன்ட்டே யாருக்கு தெரியாது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சோ அங்கே போயிட்டு கூட உக்காந்து அப்படி தான் ஸ்லோவாக ஜனங்களை தெரிஞ்சு அப்படி தான் போவாங்க. இவரும் அப்படி தான் சினகாக் அதுக்குள்ளே அப்படி போய் போவார். அங்கே போன பிறகு எப்படி கடவுளுடைய வார்த்தைங்க நல்ல வசனம் கொடுத்துருக்குறாங்க. ஏசாயா 55:11, ஐசியா 55:11 கொடுத்துருக்கிறபடி மை வேர்ட் ஷெல் நாட் ரிட்டன் டு மீ எம்டி. தேவனுடைய வசனத்தை சொல்லிட்ட பிறகு அது சும்மா அப்படியே ரிட்டன் வராது. அதுடைய பலனை அது பண்ண வேண்டிய வேலை. ஓகே, அதுக்கு அந்த வசனத்துக்கு என்ன வேலை இருந்துச்சோ அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டு தான் அது ரிட்டன் வரும் ன்னுட்டு அவருக்கு அங்கே இருந்த அந்த என்கரேஜ்மெண்ட் நம்ம பார்க்கலாம். என்னென்னா அவர் அங்கே போய் அந்த சினகாகில் அவர் ப்ரீச் பண்ணுவார் இல்லையா, அந்த சினகாகில் இருந்த ரூலர் அப்படின்னா முக்கியமான அதிபதி அவரே கன்வெர்ட் ஆயிடுவார். யாருன்னா கிறிஸ்பஸ், CRISPUS, கிறிஸ்பஸ். அவரும் அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கன்வெர்ட் ஆயிடுவாங்க. அப்போசிஷன் இருந்துச்சு, ஆனால் ஹெட்டே கன்வெர்ட் ஆயிடுவார் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அந்த 18:8 நம்ம பார்த்தோன்னா அவரோட நிறைய பேர் வந்துட்டு அவருடைய பிரசங்கத்தை கேட்டு பேப்டிசம் கூட அவங்க எடுப்பாங்கன்னுட்டு இருக்கும். ஸோ
பவுலுக்கு வந்துட்டு பயங்கர சேலஞ்சஸ் அந்த கொரிந்த் பட்டணத்தில். ஓகே, ஆனால் இப்படி ஒரு ஃபியூ இன்ஃப்ளூயன்சஸ் சேஞ்சஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அவருடைய தாட் என்னவா இருந்துச்சா, நான் இந்த பட்டணத்தை விட்டு மூவ் பண்ணிடலாம், வெளியே போயிடலாம், இங்கே எனக்கு அவ்வளோ ரிசல்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது நெட்டு மூவ் பண்ணிடலான்னுட்டு பிளான் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் வருது நம்மளுடைய மெமரி டெக்ஸ்ட் இல்லையா, ஆக்ஸ் 18:9-10 படிப்போமா? அது இப்போ அந்த கான்டெக்ஸ்ட் நல்லா இருக்கும், ஸோ அதை திருப்பி படிப்போம். நல்லா இருக்கு இல்லையா? அவர் போயிடலாமா இருக்கலாமா நேற்று அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது, போன குவார்ட்டரில் நம்ம படிச்சிருந்த பவுலுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. ரிலேஷன்ஷிப் காடோட ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தார். ஓகே, எப்படின்னா கடவுளுடைய வசனம் எல்லாம் அவருக்கு அவ்வளோ க்ளோஸாக இருந்துச்சு இல்லையா? இருந்துட்டு இப்போ கடவுளை வந்துட்டு அவர்கிட்ட பேசுகிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால, ரிலேஷன்ஷிப் இல்லாமல் மினிஸ்ட்ரி பண்ணணும்னா அது வெறும் பர்சனல் பெனிஃபிட்டுக்கு தான் அது இருக்கும். இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவே வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, நீ பயப்படாதே, பி நாட் அஃப்ரேட். ஓகே, அப்படியே படிங்கம்மா. நான் உன்னோட இருக்கிறேன், நீ மௌனமா இருக்காத. அப்படி ஓகே, இங்கே தான் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் வருது. என்னன்னா, நீ பயப்படாத, நீ பேசு, சமாதானமாக நீ இரு. ஓகே, யாரும் ஒன்று எதுவுமே செய்ய முடியாது. எதுக்கு கடவுளே வந்து நிற்க போகிறாராங்க பவுலுக்கு யாரும் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுக்கு? நிறைய இடத்துல அடி வாங்கினார் இல்லையா? ஆனால் இங்கே கொரிந்த் பட்டணத்தில் எதுக்கு அவர் வந்துட்டு கடவுள் சொன்னார், உனக்கு நீ பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ எதுக்கு சொன்னார்? அந்த வசனத்தில் இருக்கு ஆன்சர். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கே ஒரு பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அந்த ஃபாலோவர்ஸ் இங்கே இருந்ததுனால அந்த அப்போஸ்தலர் அவருடைய வேலையை செய்ய முடிஞ்சிச்சு இல்லையா? அப்போ ஃபாலோவர்ஸ் வந்துட்டு அங்கே இல்லாமல் இருந்தோன்னா அப்போஸ்தலருக்கு என்ன இருக்கும்? இருந்திருக்காது. நல்லா பேச முடியறது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யார் இருக்கணும்? ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்க. அந்த அப்போஸ்தலரை ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை, அதை பற்றி அப்புறம் லெசனில் படிப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுமா இருந்துச்சு? என்கரேஜ் பண்ணுமா இருந்துச்சு. Not working.
ம் praise god, praise god. Yeah, so கண்டிப்பாக இங்கே பார்க்குறோம் இல்லையா, அந்த ஊழியத்தில் நம்ம பண்ணும்போது அவங்க அந்தந்த வேலை பண்ணும்போது என்னென்ட்டு ஆகுது, கடவுளுடைய ஊழியம் வளர முடியுது. யா ஸோ பைபிளுடைய வசனம் இப்போ சொன்ன மாதிரி இல்லையா, ஸோ மச் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ். இந்த வசனத்தை எதோட லிங்க் பண்ணுறாங்கன்னா ஏசாயா 41:10. பவுல் படிச்சிருப்பாரா? இது பவுல் படிச்சிருப்பாரா இல்லையா? ஸோ இதெல்லாம் அவர் படிக்கும்போது கண்டிப்பாக அப்புறமா காடே வந்து அவங்கக்கிட்ட பேசி அதையே ரிப்பீட் பண்ணுற மாதிரி இங்கே ஆச்சு. 41:10 படிங்க. எப்படி அந்த ஆக்ஸ் 18 இந்த வசனம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ, அதே மாதிரி இந்த வசனம் அது எந்த ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு வேர்டை நம்ம அதை எடுத்து படிக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு காமா, செமிகோலன், ஃபுல் ஸ்டாப் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து அந்த பிரேக் பண்ணி எடுத்து படித்து பாருங்க. எவ்ரி வேர்ட் வில் பி ஹைலி பவர்ஃபுல். ஃபியர் thou not, I am with thee. ஓகே, be not dismayed, for I am thy God. இல்லையா? ஸோ அப்படியே படிச்சுட்டே போகலாம் இல்லையா? ஸோ இட் இஸ் சச் அ பவர்ஃபுல் ஒன் இல்லையா? ஸோ சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப் வித் காட், கடவுள் சொல்கிற வசனம் எனக்கு என்கிட்ட பேசுகிறாங்க சொன்ன மாதிரி இல்லையா, அந்த வசனம் வந்துட்டு அவங்களுக்கு பேசின மாதிரியே இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி அந்த இன்ஃப்ளூயன்சஸ், அந்த ரிலேஷன்ஷிப் காடோட பவுல் இருந்ததுனால அவருக்கு வந்துட்டு என்ன பண்ண முடிஞ்சிச்சு, அந்த டிஃபிகல்ட் பிளேஸ் கொரிந்தில் அவர் என்ன பண்ணார்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவர் மினிஸ்ட்ரி பண்ண முடிஞ்சிச்சு. என்ன பண்ணார்னா அதை ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சார். அங்கே அவருக்கு ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் அங்கேருந்து மினிஸ்ட்ரி அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறதுக்கு அவர் பிளான் பண்ண முடிஞ்சிச்சுன்னுட்டு தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஐ ஹாவ் மெனி பீப்புள் இன் திஸ் சிட்டி. அங்கிள் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, நான் என்ன பண்ண முடியும் என்னன்னுட்டு, இதை மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ காட் கால்ஸ் அஸ். அவங்கவுங்களுடைய வேலையை அவங்கவுங்க சரியாக பண்ணும்போது பண்ண வேண்டிய வேலை, அந்த மினிஸ்ட்ரி க்ரோத் இருக்கும். அப்போ அந்த பீப்புளுக்கும் அந்த ஒரு கிரெடிட் போவோமா? அந்த சில பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த கிரெடிட் போயிருக்குமா? கண்டிப்பாக அவங்களுடைய பர்சன்டேஜஸ் அவங்களுக்கு போயிருக்கும் நெட்டு பார்க்குறோம் இல்லையா? ஸோ we will end this lesson, Thursday lesson, Paul's letter to the Corinthians. நிறைய வசனங்க கொடுத்துருக்குறாங்க படிக்கிறதுக்கு. பட் ஐ திங்க் நம்மளுக்கு ஃபுல்லாக டைம் இருக்காது. இந்த கொரிந்தியன்ஸ் இந்த புக்கை எழுதுமாதிரி இந்த லெட்டரை நம்ம லெட்டர்ஸ் எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதுவோம்? இந்த புக்குடைய இன்ட்ரடக்ஷனில் இருந்துச்சு இல்லை, இந்த லெட்டர்ஸ் நம்ம எதுக்கு நம்ம எழுதுவோம் யூஸ்வலி? ஓகே, இமெயில்ஸ். இந்த உடைய ட்ரெடிஷனில் இமெயில்ஸ் ஆர் வாட்ஸ்அப் ஆர் சம்திங் இப்போது இருக்கிறது. நீ என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? டு கன்வே சம்திங், ஒரு தாட் வந்திருக்கும் அதை கன்வே பண்ணுறதுக்கு இல்லையா? அதை மாதிரி தான் இந்த கொரிந்த் லெட்டர் எழுதப்பட்டிருந்துச்சு. என்னன்னா, பவுல் வந்துட்டு எஃபிசஸில் இருந்தார். எஃபிசஸில் இருக்கும்போது க்ளோ, 1 Corinthians 1:11 பார்த்தீங்கன்னா க்ளோன்னுட்டு ஒருத்தவங்க வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய ஃபேமிலி வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எஃபிசன்ஸ் அந்த கொரிந்த் பட்டணத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னுட்டு பவுல் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பவுலுக்கு உடனே போக முடியாது. ஸோ உடனே என்னென்னு பண்ணுவார், அந்த இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு லெட்டர் எழுதுவார். அப்படி தான் வந்திருக்கு.
னிட்டு. ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நிறைய பார்த்தோம். அதோட சேர்த்து என்ன இருந்துச்சு, ஒன் பிரதர் இன்னொரு பிரதருக்கு அகேன்ஸ்டாக கேஸை ஃபைல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதையும் இதை மாதிரி பிரச்சனை இல்லையா. அப்புறமா குரூப்பிசம், நான் பவுல் சைடு நான் அப்போலோஸு இப்படின்னுட்டு சர்ச்சு உடஞ்சி கிடக்குது. ஊர் இல்லை, சர்ச்சு உடஞ்சி கிடக்குது. அந்த டைமில் தான் இந்த லெட்டரை அவர் எழுதுறாரு. அப்புறம் கல்யாணத்தை பற்றி, டைவர்ஸை பற்றி இருக்கு இல்லையா. இப்போ கல்யாணம் பிரச்சனைங்க இருக்கா ஊரில் இருக்குது. இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறதுக்கு சாப்பாடை பற்றி எல்லா விஷயத்தையும் நிறைய கொஸ்டின்ஸ் மேலே கொஸ்டின்ஸ் எழுதி போட்டாங்க. பவுல் அதுக்கு எல்லாத்துக்கும் எழுதுறாங்க. உங்களுக்கெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கா? இது மாதிரி இருக்கா? மேரேஜ் பற்றி இருக்கா? டைவர்ஸ் பற்றி இருக்கா? இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு பிரச்சனை கொஸ்டின்ஸ் இருக்கா? இருக்கா? ஆல்ரெடி லெட்டர் எழுதி வச்சாச்சுங்க, எடுத்து போய் படிங்க இல்லையா. ஸோ காட் ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சு தான் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் சேஃப்கார்ட் பண்ணி எழுதி வச்சுட்டாங்க. நம்ம தான் வெறும் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காம ஆன்சரையும் எடுத்து படிக்கணும் நேற்று தான் பார்க்குறோம் இல்லையா. ஸோ எல்லா கொஸ்டின்ஸ் ஆன்சர் இங்கே லெசன்லேயே கிடைக்காது, பைபிளில் கிடைக்கும் இல்லையா. ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த லெசன்லேயே போட்டிருக்கிறாங்க. பால்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் டு த கொரிந்தியன்ஸ் இஸ் வெரி ரெலவெண்ட் டு அவர் டைம் ஆஸ் வெல். வெரி வெரி ரெலவெண்ட். நம்ம ஆல்ரெடி ஒரு பாயிண்ட்டாக எடுத்து பார்த்தோம். வெரி ரெலவெண்ட் டு அஸ்னுட்டு தான் பார்க்குறோம். ஆஃப்டர் ஆல் டோன்ட் வி டு சம் டிகிரி ஃபேஸ் சம் ஆஃப் த சேம் இஷ்யூஸ் னிட்டு கேட்குறாங்க இல்லையா. திஸ் லெட்டர் ஹேஸ் மச் டு சே டு அஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட், மோஸ்ட் இன்ஸ்ட்ரக்டிவ், மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஃப் ஆல் இஸ் லெட்டர்ஸ். இந்த லெசனை, இந்த குவார்ட்டரை இக்னோர் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டரில் எவ்வளோ ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் புக்கில் எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது? 16. ஸோ செகண்ட் கொரிந்தியன்ஸில் 13. ஓகே, கொஞ்சம் தான் இருக்குது, ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் 3 monthஸில் இல்லையா. ஸோ எல்லோரும் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம படிக்கலாம். ஸோ இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நம்ம வந்துட்டு இப்போ சர்ச், இப்போ எல்லோரும் இப்போ நிறையா நீங்கள் யூடியூப்லலாம் சில சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்வென்டிஸ்ட் சர்ச் இஸ் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அதர் சர்ச்சஸ். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரேஸ் அண்ட் வர்ஷிப்னுட்டே இருக்காது. ஓகே, ஆனால் அந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் இப்போ எங்கே வந்துட்டுருக்கு? நம்ம சர்ச்சஸில் வந்துட்டுருக்கு. வேறு நிறையா இன்ஃப்ளூயன்சஸ் நம்ம சர்ச்சுக்குள்ளேயும் வருது. எப்படின்னா அந்த கல்ச்சர், அந்த சுற்றி இருக்கிற கல்ச்சர். அதே மாதிரி தான் கொரிந்தியன்ஸ்லேயும் சேம் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதை பற்றியெல்லாம் யாருக்காவது கவலை இருந்துச்சுன்னா பிளான் அகெயின் கோ அண்ட் ரீட் கொரிந்தியன்ஸில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறது பால் எப்படி அட்ரஸ் பண்ணார்? கிரைஸ்ட் ஃபோக்கஸ். அந்த ஒரே ஒரு அப்ரோச் தான். இன்றைக்கி நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் பார்க்கலாம் அட்வென்டிசம் பற்றி. ஓகே, அட்வென்டிஸ்டில் இந்த தொல்லை நடக்குது, அந்த தொல்லை நடக்குது, இந்த தொல்லை நடக்குதுன்னுட்டு நிறைய பாலிட்டிக்ஸ் உடைய பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு இங்கே ஷேர் பண்ணி அதை மாதிரி பண்ணணும், ஓகே இதை மாதிரி பண்ணணும், அது பண்ணணுன்ட்டு நிறைய அட்வைசஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் நிறைய அட்வைசஸ் அந்த லேமன் மினிஸ்ட்ரிஸ்லேயே இருக்கட்டும், எதில் வேணா இருக்கட்டும், கிரைஸ்ட் ஃபோக்கஸ்டாக இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லை. வேறவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்கு நல்லாவே இருக்கிறாங்க. ஆனால் அந்த கிரைஸ்ட் ஃபோக்கஸ்ட் அப்ரோச்சஸ் அந்த வாட்ஸ்அப்ஸில் இல்லை, மேபி அதர் பீப்புள்ஸில் அது இருக்கலாம் இல்லையா. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல்னுட்டு தான் இந்த லெசன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்? இட் ஹேஸ் டு பி கிரைஸ்ட் ஃபோக்கஸ்ட். ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணுறது எப்படி இருக்கணும்? சர்ச்சில் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே என்னன்ட்டு இருக்கக்கூடாது, எரிஞ்சு உள்றதுக்கு இருக்கக்கூடாது. இட் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட் த வே கிரைஸ்ட் அட்ரஸ். ஏசு கிறிஸ்து எப்படி அட்ரஸ் பண்ணியிருப்பாரோ அப்படி அட்ரஸ் பண்ணணும். பால் இப்படி தான் சால்வ் பண்ண பார்த்தாருன்னுட்டு பார்க்குறோம். ஃப்ரைடே லெசன்ஸில் நம்ம இன்னும் பார்த்தோன்னா இதில் ஆல்ரெடி நம்ம ஒரு வசனத்தில் பார்த்த மாதிரி 18:8 இட் இஸ் ரெக்கார்டட் தட் பால் லேபர்ட் a year and a half in Corinth. ஓகே,
நிறையா அதில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. இன்னும் என்ன பார்க்குறோன்னா, பவுல் வந்துட்டு இந்த கொரிந்தியர் பட்டணத்துக்கு நிறையா லெட்டர்ஸ் எழுதியிருப்பார். மினிமம் 4 எழுதியிருக்கலாம்னுட்டு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் பிஃபோர் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் ஒரு லெட்டர் எழுதியிருக்கலாம், அந்த லெட்டர் நம்மளுக்கு மிஸ்ஸிங்காக இருக்கலாம்னுட்டு. செகண்ட் கொரிந்தியன்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொரு லெட்டர் எழுதியிருக்கலாம். பிட்வீன் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் அண்ட் செகண்ட் கொரிந்தியன்ஸ் இன்னொரு லெட்டர் எழுதியிருக்கலாம். எதுக்குன்னா செகண்ட் கொரிந்தியன்ஸில் சொல்லுவார், இங்கே பாருங்கள், நான் எதுக்கு இந்த லெட்டர் உங்களுக்கு எழுதுறேன்னா, நான் டைரெக்டாக வந்துட்டேன்னா பயங்கர ஹார்ஷாக இருப்பேன் உங்களோட, அந்த ஹார்ஷ்னஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த லெட்டரை எழுதுகிறேன் ன்னுட்டு. ஸோ அந்த ஒரு கடினமான லெட்டர் நம்மளுக்கு கையில் கடிக்கலன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் அந்த ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் லெட்டர் தான் அந்த லெட்டர்னுட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நம்மளுடைய சர்ச்சஸ் உடைய சேலஞ்சஸ் நம்ம என்னென்னு பார்க்கலாம். அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் புக் நம்மளுக்கு அண்ட் செகண்ட் கொரிந்தியன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸில் ஜீசஸுடைய ப்ரேயர் இருக்கிற அந்த ஒரு வசனம் வந்துட்டு நல்லாவே கவர் ஆகும்னுட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஜான் 17:15 அதை மட்டும் பார்த்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஜான் 17:15. ஓகே, காட் நம்மளுக்கு ப்ரேயர் பண்ணுறது ஜீசஸ் உடைய ப்ரேயர் தானே ஜான் 17 சாப்டரில். என்னன்னா, இது எல்லாம் சுற்றி பயங்கரமாக கஷ்டங்க இருக்குது, என்னைய இதுலேருந்து கூப்பிட்டு வெளியே போயிருங்கன்னுட்டு இல்லை. ஜீசஸ் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ சேலஞ்சஸ், இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுனாலும் இதுக்குள்ளேருந்து அந்த தீமையிலேருந்து அந்த தீமைக்குள்ளே நம்ம உள்ளாமல் இருக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்கு இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குறாங்க நெட்டு பார்க்குறோம். ஸோ பயங்கர ஹைலி இன்ஸ்பைரிங் புக்கை நம்ம இந்த குவார்ட்டர் ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் அண்ட் செகண்ட் கொரிந்தியன்ஸ் நம்ம படிக்க போகிறோம். ஸோ எந்த லெசனையும் மிஸ் பண்ணாதீங்க, எந்த சாப்டரையும் மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் செகண்ட் கொரிந்தியன்ஸ் புக்கை கம்ப்ளீட்டாக தியாலஜிக்கலாக பர்ஃபெக்டாக வித் கைடன்ஸ் அப்புறம் நீங்கள் படிச்சுட்டு இங்கே டிஸ்கஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்து போய் படிக்கிறதுக்குன்னா படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஹைலி பாசிட்டிவ் டிஸ்கஷன்ஸ் சர்ச்சஸில் இருக்கலாம். ஓகே, இதில் இப்படி எழுதப்பட்டிருக்கே, ஓகே இதை நம்ம சர்ச்சில் எப்படி யூஸ் பண்ணலாம், இல்லை இது இப்படி எழுதியிருக்கே எனக்கு டவுட்டாக இருக்கே ன்னுட்டு நம்ம பண்ணலாம். இங்கே பேசுனது ஒரு பாயிண்ட்ஸ் வந்துச்சு எனக்குன்னா, நான் இப்படி வாரமெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு வந்தேன். அதில் எனக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது டிஸ்கஸ் பண்ணணுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட் அஸ் ஆல் ஸ்டடி, கம் இன் டைம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, எல்லாம் படிச்சுட்டு நம்ம லேட்டாக வந்தால் திருப்பி டிஸ்கஸும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ லெட்ஸ் டூ தட். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு யாராவது எனி க்ளோசிங் பாயிண்ட்ஸ்? அந்த இதில் கூட தைரியமாக பவுல் பிரசங்கம் பண்ணார் வச்சாருன்ட்டு அந்த இதை தான் போட்டு எல்லாம் அந்த குவார்டரில் நம்ம அதை பற்றி தான் படிச்சுட்டு வரோம். சும்மா படிச்சுட்டு தான் வந்துட்டே இருக்க முடியுமே, பட் நம்ம ஆக்சுவலாக நடக்கிறோமா? இப்போ பெங்களூர்லாம் எடுத்துக்கிடுங்க. முன்னால் நம்ம பெங்களூரில் இருக்கும்போது நம்ம சர்ச் ப்ரோக்ராம் ஃபுல்லாக நம்ம போயிட்டு நம்ம சொந்த இந்த இங்கே லால்பாக் பார்க்கில் போயிட்டு நம்ம எல்லா ப்ரோக்ராம் ஃபுல்லாக நடத்தியிருக்கிறோம். நம்ம இன்றைக்கி ரெடியாக இருக்கிறோமா? கவர்மெண்ட் நாங்கள் பேசக்கூடாது, கூட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்கிறாங்க. நம்ம அதை எதிர்த்து அங்கே இப்போ கூட்டம் போடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா? சும்மா நம்ம வெறும் இந்த கொரிந்தி பட்டணத்தை பற்றி பாவல் அப்படி பண்ணாடி இப்படி பண்ண படிக்கிறோம், பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறேன், நம்ம அதை பற்றி நடக்கிறோமா? சும்மா படித்து பிரயோஜனம் கிடையாது. நம்ம தைரியமாக போயிட்டுனாலும் நம்ம இப்போ அந்த மார்க்கெட்டில் போய்ட்டு நம்ம பேச முடியுமா? இப்போ அந்த தைரியம் நமக்கு இருக்குதா? அதை யோசனை பண்ணி பார்க்கணும். சும்மா வெறும் அந்த பட்டணத்தை போட்டு படித்து பவலை போட்டு படிச்சுட்டு அவர் அப்படி பண்ணார் போட்டோம்னா நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது. ஆனால் நம்ம உண்மையான அப்படி அதை போய் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. எனி ஆன்சர்ஸ்?
ஆன்சர்ஸ். அதான் அங்கிள் சொன்ன மாதிரி மேலோட்டமாக பார்த்தா மனிதனுடைய சிந்தையில் பார்த்தாக்கா காஸ்பிள் ப்ரீச் பண்ணாத மாதிரி தான் தெரியும். ஆனால் கடவுள் வந்து எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு என்ன சொன்னார், பவுல் பயந்துட்டார். அங்கிள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பண்ண முடியுமா, எதிர்ப்பு நிறைய இருக்குது, என்னால் முடியுமான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருந்தார். அன்றைக்கி நைட்டே கடவுள் தரிசனமாக, இல்லைப்பா இந்த இடத்துல அநேக ஜனங்க நீ பேசுன்றாரு. இன்றைக்கும் அங்கிளுக்கு அதே தான் ஆன்சர் கொடுக்குறாரு கடவுள். இல்லைப்பா நீ சொன்ன மாதிரி நெகட்டிவ் இல்லை, வேறு இடத்துல அக்செப்ட் பண்ணுறதுக்கு நிறைய எடுக்கிறாங்க, நீங்கள் நின்று பேசு, சக்ஸஸ்ஃபுல் ஆகும். காட்ஸ் பிளான் இஸ் தேர். பட் நம்ம எல்லார் ஜனங்களும் எல்லா இடத்துலையும் எதிர்ப்புகள் இருந்தாலும் கடவுள் ஊழியத்துக்கு அந்த காஸ்பிள் ப்ரீச்சிங்கு நண்டுன்னு தான் இருக்குது. ஆனால் பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் வே. வி கெனாட் அண்டர்ஸ்டாண்ட். அது மாதிரி சம்டைம்ஸ் மார்க்கெட்டில் நின்று பேசலான்னு சொல்கிறாங்க, சம்டைம்ஸு கடவுள் வந்து நீ பேசுன்றாரு, சம்டைம்ஸு நீ மூவ் அவேன்றாரு. ஒரு இடத்துல நீ தைரியமாக பேசுன்றாரு, பட் அந்த கான்ஃப்ளிக்ட் வரும்போது கடவுளே சம்டைம்ஸு நீ வேறு இடத்துல போய் ஸ்டார்ட் பண்ணுன்றாரு, அங்கே வானான்றாரு. ஸோ அந்த மாதிரி இஸ் ஒர்க்கிங். பட் ஐ திங்க் பிரதர் நார்மன் ஆல்ரெடி எனக்கு இருந்த தாட்ஸையும் ஷேர் பண்ணாங்க. சிதப்பா நீங்கள் கேட்டீங்க, இப்போ போய் மார்க்கெட்டில் போய் பிரசங்கம் செய்ய முடியுமா நெட் இல்லையா? ஸோ பிரசங்கம் செய்ய முடியும். நிறைய பேர் வந்துட்டு ஸ்ட்ரீட் ப்ரீச்சர்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் அதோடைய அது பண்ணிட்ட பிறகு இருக்கிற இம்பேக்ட் என்ன? இப்போ ஜென்ரலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் வந்துட்டு நடந்த ஒரு பிரச்சனை, ஒரு டெம்பிளில் நடந்த பிரச்சனை ஃபுல் இந்தியாவுக்கு பிளாக்கேடாக வந்துச்சா? எங்கேயும் பிரசங்கம் செய்யக்கூடாது நெட்டு. அப்போது ஜீசஸ் நம்மளுக்கு கொடுக்குற என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? நீங்கள் பாம்பு போல எப்படி இருக்கணும்? ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸ்மார்ட்டாக இருக்கணும். அப்படின்னா பவுலுடைய மினிஸ்ட்ரியை நம்ம எடுத்து படிக்கும்போது பயங்கர ஸ்மார்ட்டாக இருப்பார் அவர். ஒரு இடத்துல அவரை பிடிச்சிருவாங்க, பிடிச்ச உடனே என்னன்னு சொல்லுவார், நான் வந்துட்டு ரோமன்ஸ்ன்னுட்டு சொல்லுவார், நான் ரோம்லேருந்து இருக்கிறேன், நீங்கள் எப்படி என்னை அடிப்பீங்க ஒரு ஸ்மார்ட்டாக ஆன்சர் சொல்லுவார். அப்படியே எப்படி ஜூஸை பார்ப்பார், ஜூஸை பார்த்த உடனே ஐ எம் ஆஃப் த ட்ரைப் ஆஃப் பெஞ்சமின்னுட்டு அவர் சொல்லுவார். கரெக்டாக சிச்சுவேஷனுக்கு தந்த மாதிரி எடுத்துட்டு ஊழியத்தை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணார். ஸோ அதே மாதிரி இப்போது நான் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்லலாம், நிறையா இல்லை, இதை மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கணும். சர்ச்சுக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு அவ்வளோ சேலஞ்சஸ். ஆனால் அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹோப்னுட்டு ஒரு டிஃப்ரெண்ட் வேல ப்ரெசென்ட் பண்ணோம். 30 பேர் வந்தாங்க, நான் கிறிஸ்டின்ஸ் 30 பேர் வந்தாங்க இல்லையா? ஸோ அப்போது நம்மளும் வந்துட்டு இந்த சிச்சுவேஷனுக்கு வென் கவர்மெண்ட் டைரெக்டாக பிளாக் பண்ணுறதுக்கு இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போனோன்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஃபியூல் கொடுத்த மாதிரி. ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு தந்த மாதிரி நம்ம போகலாம். எவ்வளோ பேருக்கு இப்போ நெக்ஸ்ட் வீக் ஹெல்த் மினிஸ்ட்ரின்ட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த பட்டணத்தில் சர்ச்சுக்குள்ளே கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு நம்ம கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு பிளான் போடலாம் இல்லையா? எவ்வளோ பேர் வந்தாங்க இல்லையா? அப்போது இருக்கு, ஆனால் ஜனங்க இருக்கிறாங்களா? சொல்றதுக்கு நம்ம இருக்கிறோமா? பண்றவங்க பண்றாங்க, பண்ணாதவங்க பண்ணாமவும் இருக்கிறாங்க. ஸோ நற்செய்தி வந்து ப்ரீச் பண்ணுன்னு தான் இருக்குது. அங்கிள் சொல்கிற மாதிரி இட் இஸ் வெரி டஃப் தான். யஷன்பூரில் மார்க்கெட்லேயே மெஜஸ்டிக்கில் போய் நம்ம பேச முடியாது, கரெக்ட் தான், சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நம்ம செய்யல, த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரீச்சிங் பீப்புள் இஸ் டிஃபர் ஃப்ரம் பால்ஸ் டைம் டு அவர் டைம். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சேஞ்சஸ் ஆகிருக்குது அங்கிள். அப்போ இருந்த சூழ்நிலையில் வந்து தெர் இஸ் நோ இன்டர்நெட், வாட்ஸ்அப், டெக்னாலஜி இல்லை. வி ஹவ் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்பீக் இன் த மார்க்கெட் ஏரியா. பட் நவ் த சிச்சுவேஷன் இஸ் சேஞ்ச் டிஃப்ரெண்ட் வே. இந்த டூல்ஸ் இருக்குது, இமெயில்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. இவர் சாம்சன் பிறகு கூட சொன்னார், வித் அமேசிங் எஃபர்ட் வி பாட் 30 இண்டிவிஜுவல்ஸ். எங்கள் சாம் வந்து 5 பேர் கூட்டணும் அந்த 5 பசங்களை. வி ஆர் வெரி ஸ்டாண்ட் 35 பீப்புள் யங்ஸ்டர் தே கேம், அதுவும் நான் கிறிஸ்டியன்ஸு. இப்போது அது வந்து அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து அது அந்த இயேசு கிறிஸ்துன்னு அது ஊழியம் எடுத்துக்கொள்ளப்படும், அதை நம்ம பார்க்க முடியறதில்ல. பட் காட் இஸ் ஒர்க்கிங் தேர், பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் வே. ஸோ கண்டிப்பாக சித்தப்பா சொல்கிற மாதிரி அந்த மார்க்கெட் பிளேஸுக்கு போகணும், ஆனால் ஸ்மார்ட்டாக போகணும், ஸ்மார்ட்டாக போகணும்.
இல்லாட்டி அங்கேயே மினிஸ்ட்ரியே எண்ட் பண்ணிடக்கூடாது. வால்டென்ஷியன்ஸுடைய எக்ஸாம்பிள்ஸோ அப்படி தான் போனாங்க. ஸோ அந்த தைரியம் இட் சம்டைம்ஸ் போய்ட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. குருட்டு தைரியம் சம்டைம்ஸ் இருக்கக்கூடாது. பட் ஆனால் அந்த கடவுளுடைய சத்தியத்தை சொல்லணும் நெட்டு அந்த ஒரு தாட் இருந்துச்சுன்னா ஐ திங்க் இட் வில் பி ரைட். ஓகே, வேறு எனி அதர் பாயிண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ. நல்ல கேள்வி பதில்களோடு அருமையான பாடத்தை தேவ பிள்ளை நடத்தி கொடுத்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் அவரை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இந்த ஓய்வு நாள் கூட்டத்தை முடிப்பதற்காக யாவரும் எழுந்து நின்று 304வது பாடலை நாம் பாடுவோமாக. துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தாலும் இன்பம் இழந்தேன் என்று எண்ணி என்ற பாடலை நாம் அவர் எழுந்து நின்று பாடுவோமாக. 304. அந்த நேரத்தில் நம்முடைய சபை ஊழியத்திற்கான காணிக்கை சேகரிக்கப்படும். துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தாலும் இன்பம் இழந்தேன் என்றெண்ணி சோர்ந்தாலும் எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தாரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்ன ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தாரும். கவலை சுமை நீ சுமக்கும் போது சிலுவை உனக்கு பாழுவாகும் போதும் எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தாரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தாரும். நீலம் பொன்னுள்ளோரை நீவே பார்க்கும் நீனை கிறிஸ்து ஓண்டோனக்கு பணம் கொள்ளா பேராசீர்வாதத்தை பார் பரலோக பொக்கிஷமும் வீடும் பார். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்ன ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தாரும். ஆகோர துன்பங்கள் உன்னை சூழ்ந்தாலும் ஆதைரியப்படாதே கர்த்தருன் பக்கம் அநேகமாய் நீ பெற்ற சிலாக்கியங்கள் தூதர் உன்னை தேற்றுவார். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்ன ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தாரும். எங்களை அதிகமாய் நேசிக்கக்கூடிய எங்கள் வல்ல ஆண்டவரே,
நாங்கள் எப்படிப்பட்ட துன்ப நேரத்திலும் இன்னல்கள் நேரத்திலும் அகோரமான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் எங்களை அழைத்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு உமக்கு நாங்கள் சாட்சியாய் வாழ வேண்டும். நீர் எங்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறீரோ அதை நாங்கள் கண்டிப்பாய் நிறைவேற்ற வேண்டும். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையின் மூலமாக இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் சுவாமி. ஆனாலும் தகப்பனே, அநேக தடைகள் இருக்கிறது. தடைகளுக்கு மத்தியிலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டியது மிக அவசியம் என்பதை குறித்து இந்த வாரத்தின் பாடத்தில் மகன் மூலமாக எங்களுக்கு மிகவும் லகுவாக எடுத்து படித்து கொடுத்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடத்தை நடத்திய மகனையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிக்கணும். கேட்ட நாங்களும் கூட மனதில் உறுதியாய் இவைகளை வைத்துக்கொண்டு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ வேண்டும். அந்த சாட்சியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய கிருபையினாலும் தயவினாலும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசினாலும் நாங்கள் அப்படியாக ஜீவிக்க உதவி செய்யுங்க. இப்படியாக அன்பு தகப்பனே, இம்மட்டுமாக உம்முடைய கிருபை இருந்தமைக்காக நன்றி. சேகரித்த காணிக்கைக்காக ஸ்தோத்திரம். இந்த காணிக்கையின் மூலமாக யார் உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றபடி அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியுமோ அதையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் மற்ற தேவ சத்தியத்தை கேட்கத்தக்கதாக கடந்து போகும் பொழுது உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆயத்தப்படுத்தும். ஆவியானவர் மூலமாய் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெஸ்பர் ஆஃபரிங் 700, சைபர் ஸ்கூல் ஆஃபரிங் 440, எக்ஸ்பென்ஸ் ஆஃபரிங் 668, டிவைன் சர்வீஸ் ஆஃபரிங் 1560, அதர்ஸ் ஆஃபரிங் 4000, எக்ஸ்பென்ஸ் 2000. அக்டோபர் 2 திருச்சபையினுடைய வாலிப பிள்ளையினுடைய கேம்ப் இருக்கும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க, அதில் கலந்து கொள்ளுங்கள். ஆன்லைன் மிட் அவேக் ப்ரேயர் ஒவ்வொரு வெட்னஸ்டேவும் மார்னிங் 5:30 இருக்குது. தயவு செய்து அதில் கலந்து கொள்ளும்படியாய் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். நித்தியத்திற்கான செல்வாக்கும் தாக்கமும் நெக்ஸ்ட் வீக் ஜூலை 7, நெக்ஸ்ட் வீக்கில் அதுக்கு அடுத்த வாரம் 17 to 19 உமன்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து ஒரு விசேஷமான ஒரு ஆராதனை, ஓய்வு நாள் ஆராதனை. அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். இங்கே வந்துடும். இங்கே எல்லாரும் கேட்கும். அங்கே வா. இந்த ஹெல்த் கேம்ப் நம்மளோட சர்ச் லொக்காலிட்டியை கவர் பண்ணோம். இந்த சர்ச் எதுக்காக ஆண்டவர் இங்கே நியமித்திருக்காரோ அந்த நோக்கம் நிறைவேறதுக்காக தான் இந்த ஹெல்த் கேம்ப்பு. நம்மளோட சரௌண்டிங் ஏரியாஸை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஹெல்த் கேம்ப்பு. ஸோ தயவு சேர்ந்து உங்கள் ஸ்டேட்டஸ்லேயோ மற்ற நம்ம அட்வென்டிஸ்ட் ஆட்கள், மற்ற சர்ச்சஸ் நம்ம அட்வென்டிஸ்ட் ஆட்கள் தெரிய வைக்க வேண்டாம். பியூராக நம்ம லொக்காலிட்டி, நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற ஆட்களை கவர் பண்ண தான் இந்த ஹெல்த் கேம்ப். தேங்க்யூ. அப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, மற்றவங்க வந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் லோக்கல் ஏரியாக்கள் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மெயினாக எல்லா டெஸ்ட்டுகளும் செய்ய இருக்கிறாங்க. வெளியே இருந்து நான் அட்வென்டிஸ்ட் டாக்டர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதில் கலந்து கொள்ள பிரயாசப்படுறாங்க. நான் அட்வென்டிஸ்ட் டாக்டர்ஸ். அதனால் சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் கூப்பிட்டு வரலாம். சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகள் இந்த ஃப்ரீ டெஸ்ட், நிறைய டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது.
தைராய்டுலேருந்து எல்லா டெஸ்ட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க பண்ண இருக்கிறாங்க. நிறைய லேடி டாக்டர்ஸ் வர்றதுனால என்ன பண்ணுங்கள், நீங்கள் அவங்கள்ட்ட ஃப்ரீயாக பேசி அவங்கள்ட்ட என்ன பண்ணிக்கலாம், நம்ம செய்து கொள்ளலாம். அதனால் மற்றவங்களை என்ன பண்ணுங்கள், ஊக்குவித்து சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குன்னா அவங்கள என்ன பண்ணுங்கள் கூட்டு வாங்க, அது அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் ஜென்ட்ஸ் கலந்தக்கூடாதுன்னு இல்லை, நம்ம எல்லாம் அன்றைக்கி வருவோம், வந்து அதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் உதவியாக இருக்கணுமோ அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், உதவியாக இருக்க போகிறோம். ஆமாம், எல்லா டெஸ்ட்டுமே உமனுக்கு மாத்திரம், பெண்களுக்கு மட்டும். பட் நம்ம அவங்கள கைட் பண்ணுவோம், நம்ம கூட வருவோம், நம்மளும் அவங்கள கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம், உதவி. ஆமாம் ஆமாம் ஆமாம், பெண்களுக்காக, மெயினாக பெண்களுக்காக எல்லா டாக்டர்ஸும் அப்படி தான் வராங்க. அவங்களுடைய டெஸ்ட் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணி செய்ய இருக்கிறாங்க. தெரேசா 1ஆம் தேதியுடைய பிறநாளை கண்டிருக்கிறாங்க. ஐயா ஜார்ஜ் 3ஆம் தேதியுடைய பிறநாளை கண்டிருக்கிறாங்க. ஐயா ராமநாதன் 22ஆம் தேதியுடைய பிறநாளை கண்டிருக்காங்க. அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டெஃபினியா 5ஆம் தேதியுடைய பிறநாளை காண இருக்கிறாங்க. மிஸ்டர் குமார் 7ஆம் தேதியுடைய பிறநாளை காண இருக்கிறாங்க. சிஸ்டர் சுசீலா 7ஆம் தேதியுடைய பிறநாளை காண இருக்கிறாங்க. சிஸ்டர் எஸ்தர் பீட்டர் 8ஆம் தேதியுடைய பிறநாளை காண இருக்கிறாங்க. மிஸ்டர் பால் ராஜ் 11ஆம் தேதியுடைய பிறநாளை காண இருக்காங்க. தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வாரம் முழுசுமாக நம்ம ஜெபிக்க தெரிந்து கொண்ட குடும்பம் ஐயா ஜேக்கப் ஆல்பர்ட்டாடைய குடும்பம். இன்னும் மந்த்லி ப்ரேயர் கிருபா ஷெக்கினா லிவிட்டா. இயர்லி ப்ரேயர் வந்து அவங்களுக்காக மந்த்லி ப்ரேயர் ஜெபம் பண்ண இருக்கிறோம். இயர்லி ப்ரேயர் வந்து விமலா முத்து அவங்களுடைய குடும்பத்திற்காகவும், ஐயா பிரசாத்தருடைய குடும்பத்திற்காகவும், ஐயா காந்தராஜோடைய குடும்பத்திற்காகவும், ஐயா ராஜகோபால் ஐயாவுடைய குடும்பத்திற்காகவும், ஃப்ளோரா சிஸ்டர் அவருடைய குடும்பத்திற்காகவும், பாஸ்டருடைய குடும்பத்திற்காகவும், லிவிங்ஸ்டன் ஐயாவுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்க முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நிறைய பேர்கள் இருக்குது. நீங்கள் எல்லா ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டும் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நெக்ஸ்ட்டு சண்டே வந்து ஐயா முத்து அவருடைய இல்லத்தில் வைத்து ஒரு விசேஷித்த ப்ரேயர் இருக்குது. அவங்க காலம் சென்று 1 வருடங்கள் ஆகுது. அதனுடைய அவங்க பர்த்டேயும் வருது. அந்த குடும்பத்திற்கு போய் ஆறுதலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் சண்டே நம்ம அவங்கள ஜபிக்க போகிறோம். இந்த இஷ்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு கேட்கிறேன். ஐயா டைப் ஆமாம், காலை 11 o'clock சண்டே, நெக்ஸ்ட் சண்டே. ஓகே, நம்ம ஜெபம் பண்ணலாம். ஓகே, நம்முடைய சபையை சார்ந்த அருமையான தம்பி சாம்சன் பி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்லூரி ஸ்பைசர் கல்லூரி போயிட்டாங்க. அவங்களுடைய படிப்பை அவங்க தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய ஜெபங்கள் அவங்களுக்கு அவசியம். உங்களுடைய ஜெபங்கள் அவர்களை இணைத்துக் கொள்ள முடியாது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சபையினுடைய முதல் முழு நேர போதகர்காக உங்களுடைய ஜெபங்களில் என்ன பண்ணுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நடி சொல்கிறோம். பிறந்தநாள் கொண்டாட போகிற பிள்ளைகளுக்காக, திருமண நாள் காண போகிற பிள்ளைகளுக்காக, இன்னும் ஆண்டவரே ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்காக நிறைய பிள்ளைகள் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகத்தை தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த கேம்புக்காக நாங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகளை நாங்கள் சென்றடைவதற்கு இந்த உமன்ஸ் கேம்ப் பயனுள்ளதாக இருக்க வருகிறது யாராவது ஒருவர் ஆகிலாம் இயேசு என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த கேம்பை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுடைய கேம்பையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தாருங்க. உங்களுடைய இரக்கங்கள் இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. இன்னும் இந்த வாரம் முழுதுமாய் ஜெபிக்க தெரிந்து கொண்டவர்கள், இந்த நாள் முழுதுமாய் ஜெபிக்க தெரிந்து கொண்டவர்கள், இந்த மாதம் முழுதுமாய் ஜெபிக்க தெரிந்து கொண்டவர்கள், இந்த வருஷம் முழுதுமாய் நாங்கள் ஜெபித்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய இரக்கம் இருக்கட்டும். கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
செக். சிஸ்டர் உமா கொஞ்சம் சுகவீனமாக இருப்பதாக காலையில் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். நல்ல பிதாவே, சகோதரி உமா அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கிற மகள் அவருடைய நிலையை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாறி இறைவனை தேடி வருவதற்கு தடையில்லாமல் உங்களுடைய மகளை இந்த ஓய்வு நாளிலே தொடும்படியாக ஜெபிக்கிறோம். இறங்குங்க, உங்களுடைய கிருபையை காண்பீங்க. நீர் கொடுத்து வர சுகத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் முடிவதற்கு முன்பாக மகள் பூர்ண சுகம் பெறுவதற்கு என் தேவன் தொடுங்க. கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Happy Sabbath. Before we move to divine service, we'll sing few songs. For the first song, we'll sing song number 499, What a Friend We Have in Jesus. What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often forfeit. Oh, what needless pain we bear. All because we do not carry everything to God in prayer. Have we trials and temptations? Is there trouble anywhere? We should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so faithful, who will all our sorrows share? Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. For our next song, we'll sing song number 530, It Is Well With My Soul. When peace like a river attended my way, when sorrows like sea billows roll, whatever, my Lord, thou hast taught me to say, it is well with my soul.
We'll sing song number 5. பக்தி வினயத்துடனே பணிவோம் கர்த்தரை. அவரின் வசனம் கேட்டு அதனடுங்குவோம். அதனடுங்குவோம். அநாதியான கர்த்தரே, தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடிருக்கிறீர். இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகள் எங்களை தாங்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான பயனாளி காணும்படி நாம் வந்திருக்கும் ஒவ்வொருக்கும் இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். தேவன் இந்த வாரத்தின் இந்த முதலாவது இல்லை 2வது வாரம்னு நினைக்கிறேன் இதை காணும்படி கிருபையாக இருந்திருக்கீர். கடந்த 6 மாதமும் நம்ம அவர் கூட இருந்து இந்த 7வது மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரையும் கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். எவ்வளவோ அதிசயங்களை தந்திருக்கிறார், இன்னும் நடத்துவார் என்பது நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த தெய்வீக ஆராதனைக்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உங்களை அன்பாக வரவேற்கிறேன். இந்த ஆராதனையின் ஆரம்ப பாடலாக நம்ம யாவரும் எழுமி நின்று இந்த பாட்டு புஸ்தகத்தில் 40வது பாட்டை படிக்கலாம். 40வது பாட்டி கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாவம் பணிவோம் என்ற பாட்டை நாம் யாவரும் எழுமி நின்று படிப்போம். கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம். இயேசுவை இந்நேரத்தில் கண்டானந்தமடைவோம். இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம் 2-3 பேர் ஒன்றாய் கெஞ்சும் போது வருவார். வாக்கு போல தயவாய் ஆசீர்வாதம் தருவார். இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம் சொற்ப பேராய் கூடினோம் கேட்பதெல்லாம் தருவார். வாக்குப்படி என்றைக்கும் இயேசு நம்மோடிருப்பார். இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம்
நம்பி நிற்கிறோம். அருள் கண்ணால் பாருமே, காத்து கொண்டிருக்கிறோம். வல்ல ஆவி வாருமே, இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம். யாவரும் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் செய்வோம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கும் எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த தந்தையே, சுவாமி, கடந்த வாரம் பூராவும் நீதான் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி மறுபடியுமாக இன்னொரு இந்த ஓய்வு நாளை காணும்படி எங்களுக்கு கிருபை, அந்த கிருபிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சுவாமி, வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பெயர் பெறாக ஆசீர்வதித்துள்ளோம். என்னுடைய சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிவியல் சுவாமி. அந்த குடும்பங்களில் இருக்கும் பிரச்சனைகள், கஷ்டம், துன்பம், வியாதி எதுவாக இருந்தாலும் நீதாமே அந்த குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் பேர் பெறாக ஆசீர்வதித்துள்ளோம் சுவாமி. ஒருவராவது தெரிவிப்பாபடிக்கு உம்முடைய வழியில் நடக்கவும் அந்த குடும்பங்களில் இருக்கும் ஒவ்வொருவர் ஆத்மாவின் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாக உண்மை நெருங்கி ஜீவிக்க அவர்களோடு கூட இருந்தவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தியறோம் சுவாமி. விசேஷமாக எங்கள் சபையின் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம் சுவாமி. வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்துள்ளோம். விசேஷமாக அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துள்ளோம். அவர்கள் இன்னும் அதிகமாக உம்முடைய சத்தியத்தை தெரிந்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லத்தக்கதாக அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் வேண்டிய நல்ல தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துள்ளோம். அதே போல் எங்கள் சபையில் அநேக வயதோடு உள்ளவர்களும் இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களோடும் கூட இருந்துள்ளோம். அவர்களையும் மட்டும்